குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி யூனிட் 3யோட பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதில் வந்துட்டு பார்ட் 2 வந்துட்டு பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே பார்த்தாச்சு, இது பார்ட் 2. 26 கொஷின். விச் ஆர்டிக்கல் டாக்ஸ் அபவுட் பர்சனல் லிபர்ட்டி? பர்சனல் லிபர்ட்டி பற்றி எந்த ஆர்டிக்கல் பேசுது? ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 17, ஆர்டிக்கல் 21. ஸோ பர்சனல் லிபர்ட்டி தனிமனித சுதந்திரம் அதை பற்றி எது பேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் ஆர்டிக்கல் 21 அதுதான் சொல்லுது. ஸோ 27th கொஷின். வென் வாஸ் மேக்னா கார்ட்டா ஃபார்ம் பை கிங் ஜான் டு என்ஷூர் ஃப்ரீடம் ஃபார் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ்? அதாவது ஃபர்ஸ்ட்டு மேக்னா கார்ட்டா நிறைய சொல்லுவோம். மேக்னா கார்ட்டா 1215, மேக்னா கார்ட்டா ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியானா 1854, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் ரூல்னு பார்த்தீங்கன்னா 1858, விக்டோரியா குவீன் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன். அப்புறம் மேக்னா கார்ட்டா ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து மேக்னா கார்ட்டா 1986. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம். ஸோ மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஃப்ரீடம், அவரோட பீப்புளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கறது, ஹியூமன் ரைட்ஸ் பற்றி தான் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1115, 1215, 1315, 1415. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி 1215. 28th கொஷின். வென் டிட் ஃப்ரெஞ்ச் ஸ்டார்டட் டு அபாலிஷ் தேர் மொனார்கி? வென் டிட் ஃப்ரெஞ்ச் ஸ்டார்ட் டு அபாலிஷ் தேர் மொனார்கி? மொனார்கி அதாவது there would be a king rule when they have started to fight against the monarchy king and when they started for liberation. எப்போ? 1782, 1792, 1772, 1762. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1792 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மொனார்க்கியே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அபாலிஷ் பண்ண சொல்லி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1792 வந்து சொல்லியிருப்பாங்க. கொஷின். அவுட் பிரேக் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் இன்? எப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து அவுட் பிரேக் ஆகுது? 1769, 1779, 1789, 1799. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1789. ஏன் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அபாலிஷன் ஆஃப் மொனார்கி வந்துட்டு 1792 வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரெவல்யூஷன் நடந்திருக்கும். அதில் அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789 வந்துட்டு ஒரு நோட் வர்த்தி திங். அதில் தான் அந்த 3 வேர்ட் கொண்டு வந்திருப்பாங்க, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அதில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதாவது 30th கொஷின். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த லாட்டின் வேர்ட் லிபர் ஃப்ரம் விச் லிபர்ட்டி இஸ் ட்ரிவன்? கன்ஃபைன்மெண்ட், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஷாக்கிள்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃப்ரீ ஃப்ரம் பவர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த லாட்டின் வேர்ட் லிபர்? லிபர் மீன்ஸ் liberal. Liberal means you don't have any confinement. You are free from anything. You don't have any duties, honest, responsibility, anything. So liber from which liberty is driven, confinement, freedom from all shackles, free from responsibilities, free from power. என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, free from all shackles. You don't have any responsibilities. You are free from anything absolutely. அதுதான் லிபர் அப்படிங்கிற வேர்டான மீனிங். 31. Liberty does not mean absence of the restraint, but it lies in development of liberty. Who said this? நேரு, லாஸ்கி, மகாத்மா காந்தி, கெட்டல். லிபர்ட்டி டஸ் நாட் மீன் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட். ரெஸ்ட்ரெயின்ட்னா நம்ம எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அது இல்லை, பட் லைஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லிபர்ட்டி. லிபர்ட்டி வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? நேரு, லாஸ்கி, மகாத்மா காந்தி, ஜெட்டல். ஸோ இட் வாஸ் செட் பை மகாத்மா காந்தி. அதனால தான் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம், கேட்கலாம். 32nd கொஷின். ஹூஸ் லைன்ஸ் ஆர் திஸ்? மேன் வாஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் வித் செயின்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த லைன் நீங்கள் பழைய புக்கில் படிச்சிருப்பீங்க. Whose lines are this? Man was free but everywhere with chains. Rousseau, Lasky, Gandhi, Nehru. It was said by Rousseau. இது ரொம்ப ஃபேமஸ் லைன் Rousseau வருது. ஸோ இதை வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு. அடிக்கடி ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது. 33rd கொஷின். When did Indo-China war happen? 1962, 1965, 1971, 1999. When did Indo-China war happened? 1962, 1965, 1971, 1999. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1962. ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ பாகிஸ்தான் வார் 65, 71, 99லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டோ பாகிஸ்தான் வார். இண்டோ சைனா வார்னா 1962 மட்டும்தான். 34th கொஷின். Where was this statement engraved? Liberty does not descend upon a person. Liberty is blessing that must be earned in order to enjoy. எந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க?
Liberty does not descend upon a person. Liberty is a blessing that must be earned in order to enjoy. Secretariat New Delhi, Secretariat Chennai, Secretariat Hyderabad, none of the above. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் நியூ டெல்லியில் இந்த லைன் இருக்குது. லிபர்ட்டி டஸ் நாட் டிசெண்ட் அப்பான் அ பர்சன். லிபர்ட்டி இஸ் அ பிளெஸிங் தட் மஸ்ட் பி earned in order to enjoy. 35. வாட் இஸ் கால்ட் அ சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? ஒரு கான்ஸ்டியூஷனோட ஆன்மா அப்படின்னு எதை சொல்கிறாங்க? ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்கிறது அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 32, அது வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். மொத்தமாகவே கான்ஸ்டியூஷனுக்கு சோல் அப்படின்னா எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ப்ரியாம்பிள், எமர்ஜென்சி. இது வந்து எதுனா ப்ரியாம்பிள். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போடுவோம், நல்லா பார்த்துக்கோங்க. இது ப்ரியாம்பிள். which is called a soul of constitution, it is preamble. Match the following: rights to equality, rights to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, rights to educate, constitutional remedies. So right to equality தான் first article 14 to 18. அதுக்கு அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், அந்த 6 ஃப்ரீடம் இருக்குமா, ஆர்டிகல் 19 to 22. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 2 தான் இருக்கும், 23, 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அது வந்து பார்த்திங்கன்னா 25 to 28. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அது வந்து 2 தான் இருக்கும், 29 to 30. ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் 32 to 35. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. 37. வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட டேர்ம் என்ன? 62 years, 65 years, 70 years, 75 years. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 65 years. அதுவே ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 62 years தான். Who popularized the rule of law in 19th century? Rule of law is taken from British Constitution, முன்னாடி பார்த்தோம். ஸோ who popularized it அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி, விஎம் டைசி, ஆடம் ஸ்மித், சர்ச்சில். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி தான் அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருப்பார். எது? ரூல் ஆஃப் லா. புக் பேக் கொஷின்ஸ். Who is known to be the father of sovereignty? சாவர்னிட்டியோட ஃபாதர் யாருன்னு சொல்கிறோம்? ஜான் போதின், அஸ்டின், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். ஸோ ஃபாதர் ஆஃப் சாவர்னிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதின் தான் ஃபாதர் ஆஃப் சாவர்னிட்டி. Monistic theory of sovereignty propounded by who? Developed this monistic theory of sovereignty? அஸ்டின், ஹெகல், மெரியம், வில்லோபை. ஸோ யார் இது டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்டின் தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பார் மோனிஸ்டிக் தியரி ஆஃப் சாவர்னிட்டி. Third, in democracy, sovereignty resides with state, government, people, media. ஸோ டெமோக்ரஸியில் சாவரன்ட்டி அப்படிங்கிறது யார்கிட்ட வெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். பி ஆப்ஷன். Who said I am the state? James II, Napoleon I, Louis XIV, Bismarck. யார் வந்துட்டு I am the state, I am the government, நான் தான் அரசாங்கம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் 14 வந்து சொல்லியிருக்காரு. லூயி 14 தமிழில் சொல்லுவாங்க, லூயிஸ் 14. Fifth question, double citizenship exists in USA, China, Japan, Australia. எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. டபுள் சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது? யூஎஸ்ஏல இருக்குது. Sovereignty resides with general will, said by ரூசோ, டிஹெச் கிரீன், அஸ்டின், போர்டின். சாவரன்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் வில்ல தான் ரிசைடாக இருக்குன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூசோ சொல்லியிருக்காரு. 7. On Liberty, book written by J.S. Mill, Locke, ரூசோ, போர்டின். ஆன் லிபர்ட்டி அப்படிங்கிற புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில் வந்து எழுதியிருக்காரு. 8th question, the main objective of rule of law is to ensure freedom of press, liberty of citizens, independence of judiciary, all the above. So the main objective of rule of law is to ensure freedom of press, liberty of citizens, independence of judiciary, all the above அப்படின்னு பார்த்தீங்கன்னா all the above தான் ஆன்சர். 9. Fundamental rights of India is drawn from USA, France, Britain and Russia. எங்கேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. 10th question, religion is opium, stated by மார்க்ஸ், கலீலியோ, ரூசெல், பகத்சிங். ரிலீஜியன் இஸ் ஓபியம் யார் சொல்லியிருக்காங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. மார்க்ஸ். தாஸ் கேபிட்டல் புக் வாஸ் ரிட்டன் பை மார்க்ஸ், கிராப்போட்கின், ஓவன், நேதாஜி. யார் வந்து தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தான் எழுதியிருப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.